Hi and hello friends, welcome back our AG Educational Guidance channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி AG Educational Guidance channel மறக்காம subscribe பண்ணுங்க and bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நாம பார்க்க போற கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா M.Arch Digital Architecture. அந்த கோர்ஸை பத்தின full and full details-ஐ நம்ம பார்க்க போறோம். கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2 years தான் இருக்க போகுது and கோர்ஸ்ல நம்ம என்ன ஸ்டடி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சாஃப்ட்வேரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதோட டிசைன் ப்ராசஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதாவது பேராமேட்டிக் அண்ட் ஜெனரேட்டிவ், ஆர்கிடெக்சரல் விசுவலைசேஷன், அட்வான்ஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் ஆட்டோமேஷன், டிஜிட்டல் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு அந்த பற்றின ஃபீல்டு இன்ஜினியரிங் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோர்ஸில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் தி கான்செப்டை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டிசைன் டெவலப்மெண்ட், டிசைன் ஆஃப் தி ஆர்கிடெக்சர் ஃபார்ம், இதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் கோர்ஸோட ஸ்கோப் அண்ட் கரியர் பார்த்திங்கன்னா எமர்ஜென்ட் ஆர்கிடெக்சர், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, அனிமேஷன் அண்ட் சிமுலேஷன் சொல்லிட்டு கெரியர் அண்ட் ஸ்கோப்பு இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் எந்தெந்த கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்த M.Arch டிஜிட்டல் ஆர்கிடெக்சருக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மார்ஃபோஜெனிசிஸ் டெல்லி அப்படிங்கிற கோர்ஸை கம்பெனி அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஜகா ஹார்டிட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அவைலபிளாக இருக்குது. லைவ் ஆர்கிடெக்ட்ஸ் மும்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் இந்த கம்பெனிஸ் அவைலபிளாகவே இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஆர்கிடெக்சரோட அட்மிஷனுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா HSC சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், +2 சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், கிராஜுவேஷன் ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட் கம்பல்சரி இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா காலேஜ் லீவிங் சர்டிஃபிகேட் நிச்சயமாக இருக்கணும். நீங்கள் எங்கே B.Arch படிச்சிங்களோ அந்த காலேஜுக்கான லீவிங் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் கேஸ்ட் ட்ரிபியூட் சர்டிஃபிகேட் ஃபார் SC ஆர் ST கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸும் வச்சுக்கணும். அண்ட் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் சர்டிஃபிகேட், நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் வச்சுருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸோட ஹைலைட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர் தான் இந்த கோர்ஸு. அண்ட் கோர்ஸோட லெவல் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் லெவல் பார்த்திங்கன்னா டிகிரி, டியூரேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 2 years. அண்ட் எக்ஸாமினேஷன் டைப் பார்த்திங்கன்னா இயராக தான் இருக்க போகுது. அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் B.Arch ஸ்கோர் பண்ணியிருக்கணும், B.Arch ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் உங்கள் B.Arch டிகிரியில். அப்போ தான் உங்களால் இந்த கோர்ஸுக்கு அவைலபிளாக இருக்க முடியும் அண்ட் அப்ளை பண்ண முடியும். அட்மிஷன் ப்ராசஸ் தான் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கலாம் ஆர் மெரிட் பேஸ்டாகவும் உங்களுக்கு இருக்கலாம். ஆவரேஜ் ப்ரோக்ராம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸுக்கு 1 lakh to 2 lakhக்குள்ளே இந்த கோர்ஸுக்கு ஆவரேஜ் ஃபீஸ் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி சிலபஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸை பொறுத்து வேரியாக இருக்கலாம். அண்ட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோரோவர் இந்தியாக்குள்ளேயே இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கோர்ஸோட சூட்டபிலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மேப் போட தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு மேப் போட தெரிஞ்சவங்களாக இருந்திங்கன்னா ஈஸியாக அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் கோர்ஸோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் ஸ்டடி பண்ணணும் அண்ட் ஃபர்தராக நீங்கள் இன்னும் மேலே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். நம்ம பார்த்த இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம AG எஜுகேஷன் கைடன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.